வேத ஜோதிடம் 3 முக்கிய பிரிவுகளைக் கொண்டது. சித்தாந்தம், இது விண்வெளி மற்றும் கணிதத்தை பற்றியது. சம்ஹிதா, இது அறிகுறிகள் மற்றும் இயற்கை சின்னங்களைப் பற்றியது. ஹோரா, இது மனிதரின் ஜாதகம், முகூர்த்தம் மற்றும் வாழ்க்கை நிகழ்வுகளைப் பற்றியது. இந்த உலகில் நடக்கும் எல்லாவற்றுக்கும் ஒரு அடிப்படை காரணம் உள்ளது. அதுதான் காலம். காலம் இல்லாமல் எந்த இயக்கமும் இல்லை. பறவைகள் பறப்பதும், மரங்கள் மலர்வதும், சூரியன் உதயமாகி அஸ்தமிப்பதும், சந்திரன் வளர்ந்து குறைவதும், இவை அனைத்தும் காலத்தின் வெளிப்பாடுகள். நாம் காலத்தை நேரடியாக பார்க்க முடியாது, தொடுக்க முடியாது, கேட்க முடியாது, ஆனால் அதன் விளைவுகளை உணர முடியும். இயக்கங்களை பார்த்துதான் காலத்தை நாம் புரிந்து கொள்கிறோம். கடிகாரம் நேரத்தை காட்டுகிறது, ஆனால் கடிகாரம் நேரத்தை உருவாக்கவில்லை. அதேபோல் கிரகங்கள் மனித வாழ்க்கையை கட்டுப்படுத்தவில்லை, ஆனால் அவை காலத்தின் ஓட்டத்தை புரிந்து கொள்ள உதவும் கருவிகள். கிரகங்கள் காலத்தின் மொழியை பேசும் சின்னங்கள். அவற்றின் இயக்கங்களை கவனிப்பதன் மூலம் ஒரு மனிதரின் வாழ்க்கையில் நிகழக்கூடிய சம்பவங்களை நாம் கணிக்க முடியும். ஜோதிடம் கூறுவது வாழ்க்கையில் நடக்கும் பிறப்பு, திருமணம், நோய், செல்வம், வறுமை, மரணம். இவை அனைத்தும் காலத்தின் ஓட்டத்துடன் இணைந்தவை. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், ஜோதிடம் என்பது விதியை கட்டுப்படுத்தும் சக்தி அல்ல, அது விதியின் ஓட்டத்தை புரிந்து கொள்ள உதவும் ஒரு வழி மட்டுமே. பண்டைய ரிஷிகள் கிரகங்களை பார்த்து விதியை உருவாக்கவில்லை, அவர்கள் காலத்தின் இரகசியத்தை புரிந்து கொண்டார்கள். அவர்கள் கண்ட உண்மை என்னவென்றால், ஜோதிடம் என்பது அறிவியலும் அல்ல, கலையும் அல்ல, அது ஒரு தனித்துவமான அறிவு. மனிதன் உலகத்தை புரிந்து கொள்ள அதை பிரித்து வகைப்படுத்த முயற்சிக்கிறான், ஆனால் உண்மை எல்லா வகைப்படுத்தல்களையும் தாண்டி நிற்கிறது. காலம் தொடர்ச்சியானது. அதை நாம் மணி, நாள், வருடம் என்று பிரிப்பது நமது புரிதலுக்காக மட்டுமே. அதேபோல் ஜோதிடம் என்பது காலத்தின் ரீதியை உணர்ந்து வாழ்க்கையின் சாத்தியமான பாதையை புரிந்து கொள்ளும் ஒரு ஞானம். அது நமக்கு ஒரு வழிகாட்டி, ஒரு வெளிச்சம், ஒரு விழிப்புணர்வு. ஜோதிடம் நம்மை கட்டுப்படுத்த வரவில்லை, நம்மை புரிந்து கொள்ள உதவ வந்தது. காலத்தின் ரீதியை புரிந்தவர் வாழ்க்கையின் இரகசியத்தையும் புரிந்தவர். இதுவே வேத ஜோதிடத்தின் அடிப்படை உண்மை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். வேத ஜோதிடத்தின் ஆழமான இரகசியங்களை தொடர்ந்து அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐ அழுத்துங்கள். காலத்தின் இரகசியங்களுடன் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.